ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்குன்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து எங்களோட வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல ஒடிசாவில் மழை டைம் முடிஞ்சு குளிர் ஏற்கனவே ஒரு 2 நாளாக குளிர் நல்லா நேற்றுக்கு கொஞ்சம் சாயங்காலம் மழை பெய்கிற மாதிரி இருட்டிக்கிட்டு வந்துச்சு. ஏன்னா எங்கேயோ மறுபடியும் புயல் உருவாயிருக்கு அப்படிங்கிறதுக்காக வேண்டி எங்கே புயல் உருவானுமே பாதிப்பு ஒடிசாவுக்கு கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மற்றபடி கேரளா எங்கே புயல் உருவானாலுமே ஒடிசாலுமே அதுக்குள்ளே பாதிப்பு வரும். அதனால் இப்போவுமே ஏதோ ஒரு ஊரில் புயல் கிளம்பியிருக்கிறதுனால இங்கே ஒடிசாலையும் பாதிப்பு இருக்குனாங்க. ஆனால் நேற்றைக்கு மழை மேகம் வந்துச்சு, ஆனால் மழை பெய்யலை, நின்றுச்சு. அப்புறம் இன்னைக்கு காலையில் எந்திக்கும் போது இங்கிட்டிருந்து நான் வயக்காட்டுக்கிட்ட தான் எப்போதுமே காலையில் ப்ரெஸ் பண்ண போவாங்களாம். வயக்காடே தெரியல, அந்த அளவுக்கு பனி மூட்டமாக இருந்துச்சு. அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். இனிமேல் தான் பாப்பாவுக்கு சொட்டு வாங்குறது, இந்த மாதிரி இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. எனக்கெல்லாம் குளிர் நேரத்தெல்லாம் சமாளிக்கவே முடியாது. போன வருஷம்லாம் சொட்டு வாங்கவே முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் கூட பெட்ஷீட் மாதிரி ஒரு சின்ன ஷால் மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து கொண்டுட்டு வந்தேன். அதை தான் மூடி சமாளித்தோம். ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பாப்பாலாம் கொஞ்சம் இதாகிட்டனால அவங்க கண்டிப்பாக சமாளிக்க மாட்டேன்ட்டாங்க. நைட்டுமே ஃபேன்லாம் போட்டோன்னா அப்படி மூக்கெல்லாம் அடைச்சிக்கிட்டு ரொம்ப குளிராக இருக்குது. அதனால் எப்படி இங்கே பனி பெய்யுது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். நிறைய சப்ஸ்கிரைபர் பாட்டியை காட்ட சொல்லியிருந்தீங்க, அதையும் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய வீடெல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தீங்க. எனக்கு சொந்தக்காரங்கன்னு பார்த்தா என்னுடைய மாமனாருக்கு 2 தம்பிங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு அவங்க மட்டும்தான். அப்புறம் அத்தை, அதாவது என் மாமனாருடைய தங்கச்சி ஒருத்தவங்க நம்ம தெருவில் லாஸ்ட்டில் குளத்து பக்கத்தில் இருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ இங்கேயும் இல்லை, அவங்க தமிழ்நாடு போயிட்டாங்க. அவங்க வீடு பூட்டு போட்டிருக்கு, அதனால் நம்ம அங்கே போக முடியாது. அதுக்கப்புறம் மாமனார் கூட பிறந்த இன்னொரு தங்கச்சியுமே அவங்க ரொம்ப தூரம் இருக்காங்க, நம்மளுக்கு அங்கே போக முடியாது. அதனால் 2 மாமனாருடைய வீடையும் நேற்றுக்கு வீட்டுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணாங்க மாமியார். அந்த வீடியோஸ் கொஞ்சம் நம்ம பாத்திரம் வளர்க்குற இடத்துக்கிட்டலாம் நீங்கள் நிறைய பேர் வீடியோவை பார்த்துக்கலாம். என்ன சிஸ்டர் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க, அதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லியிருந்தீங்களா. அந்த வேலை தான் நேற்றுக்கு மாமியார் பார்த்தாங்க. இந்த மாதிரியான நிறைய மிஸ் பண்ண வீடியோஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். நேற்றுக்கு வயக்காட்டில் போய் நான் நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதை நான் எடிட் பண்ணி வீடியோவில் போட்டிருந்தேன்னா நிறைய பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அதே மாதிரி தொடர்ந்து ரீல்ஸ்லாம் பண்ணி போடுங்க சிஸ்டர். நீங்கள் எனக்கு பேசவேனா தெரியுமே தவிர ரீல்ஸ்லாம் எனக்கு வராது. ஆனாலும் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் நேற்று வயக்காட்டுக்கு எதுக்காண்டி போயிருந்தேன்னா, இப்போ நெல் போட்டு மாதம் ஆயிடுச்சு. அதில் குருத்து வந்திருக்கான்னு சொல்லி பார்க்கறதுக்காண்டி போனேன். நெல் வரும் பார்த்தீங்களா, அந்த இது எவ்வளோ கேட்டாங்க. பாப்பாவுடைய ஸ்கூல் பேக்கு பிஞ்சிருச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் தைக்கிறதுக்கு தெருவில் ஒருத்தவங்க வந்திருந்தாங்களா, பாப்பாவை அனுப்பிவிட்ருந்தேன். அதனால் பெரிய பாப்பா கிட்டே கேட்டேன் அது எவ்வளோ கேட்குறாங்க அப்படின்னு. இந்த மாதிரிலாம் நிறைய மிஸ் பண்ணி வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் ஒரு 4-5 பேர் தொடர்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்ததுனால அதுக்கான பதில் தான் இன்றைக்கி சொல்ல போகிறோம். அதனால் சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு முதல்ல நான் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிவிட்டு அது பிறகு நம்ம வீடியோ பார்க்கலாம். சாம்பார் மசாலா நேற்றுக்கு போட்ட வீடியோ பார்த்துட்டு சாம்பார் மசாலா நீங்களே வீட்டிலேயே ரெடி பண்ணலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ உண்மை தான், எனக்கு அது செய்ய தெரியாது தான். ஆனால் ஒரு டைம் நான் யூடியூப்பை பார்த்து நான் பார்க்கும்போது அதில் பாதி மசாலா இங்கே கிடைக்கும், பாதி பொருட்கள் நமக்கு இங்கே ஒடிசாவில் கிடைக்காது. மசாலா அப்படின்னு வச்சு பார்த்தாலே தமிழ்நாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் எல்லா விஷயத்துலையுமே. அதனால் எனக்கு அந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய பொருட்கள் கிடைக்கல. தமிழ்நாட்டிலேருந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வரும்போது கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா உண்டு, அப்படி இல்லை அப்படின்னா கிடையாது. நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் உங்களுக்கு யூடியூப்லேருந்து பணம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏறிடுச்சு. ரொம்ப ஒரு வித்தியாசமான கேள்வி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நிறைய சப்ஸ்கிரைபர் நேற்றுக்கு லைவ்லேயா இருக்கட்டும், முந்தானத்துக்கு லைவ்லேயா இருக்கட்டும் 4000 வாட்ஸ்அப்பர் எடுத்துக்கிட்டிங்களான்னு சொல்லி கேட்டிங்க. அது எல்லாமே உங்களால் தான். நான் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதா இருக்கட்டும், என்னுடைய வீடியோ ரன் ஆகி போகிறது, இது எல்லாமே நீங்கள் வளர்த்து விட்டால் தான். அதை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். 4000 வாட்ஸ்அப்பர் எடுத்துகிட்டது எல்லாமே உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அதனால தான் அந்த கூகுளில் என்னமோ அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்காக வேண்டி தான் நான் உமா சிஸ்டர் வீட்டுக்கே போயிருந்தேன். ஆனால் அக்கௌண்ட்டில் என்ன பணம் ஏறலை. $100 ரீச் பண்ணணும், அக்கௌண்ட் எல்லாமே நம்ம உள்ளே கொடுக்கணும், அதுக்கு பிறகு தான் பணம் ஏறும். எனக்கு அக்கௌண்ட்டில் இன்னும் பணம் ஏறலை. இன்னொரு சப்ஸ்கிரைபர் புளி நான் வேஸ்ட் ஆகிட்டுன்னு சொல்லியிருந்தப்போ அதில் கல் உப்பு போட்டு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வைங்க சிஸ்டர், புழு வராதுன்னு சொல்லியிருந்தீங்க. நல்ல ஒரு கமெண்ட், ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இனிமேல் நான் செஞ்சு பார்க்குறேன். ஆனால் என் பார்வைக்கு எங்கள் ஊர் மார்க்கெட்டில் கல் உப்பு கிடைக்காது. ஆனாலும் தெரியல, விசாரித்து பார்க்குறேன். ஏன்னா இப்போ மார்க்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ புதுசாக இடித்து கட்டுறாங்களா, அதனால் ஒரு வேளை வந்தாலும் வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் நான் கண்டிப்பாக கேட்குறேன்.
அப்புறம் இப்போது 2-3 நாளைக்குள்ளே எனக்கு கிடச்ச நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து குவைத்துலேருந்து அவங்க வந்து தொடர்ந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டர் நாங்கள் வந்து குவைத்துலேருந்து உங்களோட வீடியோ பார்க்குறோன்னு. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம ஊர்லேருந்து போனவங்க ஒடிசாவில் உள்ள கல்ச்சரை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தீங்க. அது என்னமோ 100க்கு 100 உண்மை தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சரத்தை இங்கே உள்ளவங்க கற்றுக்கிறது எவ்வளோ கஷ்டமோ அதை விட டபுளாக நமக்கு இருக்கும். புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சு? அதுக்கப்புறம் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு ஒரு 4-5 பேருக்கு ஒரே கேள்வியாக கேட்டிருந்தாங்க. சிஸ்டர் நீங்கள் வந்து ஒடிசாவில் அந்த 13 ஃபங்க்ஷனோட பேரோட டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் என்னென்ன பொருட்கள் கொண்டு போவாங்கன்னு, அதையே இன்னும் நீங்கள் வீடியோவை அதையே இன்னும் வெளியிடலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதோட வீடியோஸ் கண்டிப்பாக நாளைக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இது பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து எந்தெந்த கல்ச்சரில் எந்தெந்த பொருட்கள்லாம் கொண்டுட்டு போவாங்க, நம்ம வீட்டு சைடு எந்த விதமான பாரம்பரியம்லாம் இருக்குங்கிறத நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். இப்போதான் என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, எங்கள் பாட்டியை கேட்டுங்க எங்கள் பாட்டியை கேட்டுங்கன்னு. இவங்க தான் என்னுடைய பாட்டி, அதாவது என்னுடைய மாமனாருடைய அம்மா, என் ஹஸ்பண்டுக்கு பாட்டி. அப்படிங்கும்போது எனக்கும் பாட்டி தான் இல்லைங்களா. எங்கள் பாட்டிக்கு வயசு வந்து அதிகமாக இருக்கும். அவங்க வந்து எப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்போனால் அவங்க வேலை பார்த்து தான் அவங்க சாப்பிடுவாங்களேவும், எங்கேயுமே எப்போதுமே உட்காந்துருந்து சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி பாட்டி வீடு க்ளீன் பண்ணதுக்கு பிறகு தான் வீட்டுக்கு பின்னாடி க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தாங்க என்னுடைய மாமியார். நானே ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணால் கூட சண்டைக்கு சரியாக நிற்பாங்க என்கிட்டேயுமேவும். ஆனால் குணம் எல்லாமே உண்மைக்குமே சொல்லப்போனால் நல்ல கவனம் தான் அந்த காலத்தில் உள்ளவங்க. இந்த மாதிரியான வயசில் நாம் எல்லாருமேவும் ஒரு கிளாஸ் தண்ணி கூட நமக்கு கோரி குடிக்க முடியுமா என்னன்னு தெரில. ஆனால் பாட்டி வந்து நல்ல ஒரு வேலை பார்ப்பாங்க, எல்லாருக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க. இந்த லைனில் இருந்த புள்ளை எல்லாத்தையுமே பிடுங்குனது பாட்டி தான். பாட்டி வந்து இருக்கிறது 3வது மாமனாருடைய வீட்டில் தான் இருக்கிறாங்க. பாட்டியை பார்த்து முடிச்சுட்டு ஒரு குட்டி மேக்கப் ஒன்று போட்டுட்டு இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வயக்காட்டில் கருது வந்து நெல் வந்து எவ்வளோ விளைஞ்சிருக்கு அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். இது வந்து கவர்மெண்ட் வளர்க்குற மரம். இந்த சைடில் எழுதி ஒட்டியிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து கவர்மெண்டோட இது மரம் அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டியிருக்கிறாங்க. இது வந்து நிறைய மரம் அங்கேயுமே எடுத்து வச்சுருக்குறாங்களேவும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து வயக்காட்டுக்கு உள்ளே போகிற வழியில் இதை ஏன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இங்கே வந்து நெல் அறுவடை டயத்துலையாக இருக்கட்டும், இல்லைனா மாட்டோட எருது எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும், விறகு எடுக்கிறதா இருக்கட்டும், ஆம்பளைங்க புல்லை கொண்டுட்டு போகிறது எல்லாமேவும் இந்த கம்பில் தான் வச்சு ஷோல்டரில் ஏற்றிட்டு போவாங்க. அதை தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் நடந்து போகிற இடம் வந்து இது வந்து நம்மளுடைய வயல்வெளி தான். இதை நான் உங்ககிட்ட ஏன் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து எவ்வளோ இது வளர்ந்துருக்கு. நமக்கு வந்து கருது வந்து இன்னும் வைக்கலை. அந்த லாஸ்ட்டில் கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் வச்சுருக்கு. இந்த இடத்துலலாம் இன்னும் வைக்கலை. இந்த மாதிரி பச்சை பசேன்னு எப்போல்லாம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கா அப்போல்லாம் நான் போய் பார்த்துக்கிடுவேன். அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த பக்கத்தில் அந்த பக்கத்தில் வீடியோ எடுத்துகிட்டு இங்கிட்டு வரும்போது நான் சின்ன வயசில் எப்படி ஆலமரத்தை பார்த்தா தொங்குவனோ அதே மாதிரி பாப்பா 2 பேருமே ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்போ வந்து கருது எவ்வளோ தூரம் விட்டுருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இதில் வந்து நமக்கு வந்து கருது விட்டுருச்சு. அதையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். கருது இந்த டைம் விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. இது வரைக்கும் மழை பெஞ்சது எல்லாமே ஓகே தான், இனிமேல் பனி தான் இதுக்கு தேவை, இதுக்கு மேலே தண்ணி வந்து தேவையில்லைன்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் புயல் ஏதாச்சும் உருவாகி மழை வந்தால் உண்மைக்குமே விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதை எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் திரும்பும்போது இது வந்து இங்கே ஒரு தமிழ்கார பொண்ணு இருக்குது. அவங்களுடைய வீடு தான் இது. அவங்களுடைய ஆடு தான் குட்டி போட்டிருக்கேன். வீடு பெருக்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து அந்த தமிழ்கார பொண்ணோட மாமியார். அந்த அன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் மதுரை, இப்போ அவங்க இருக்கிறது வந்து கல்கத்தாலேயே எங்கேயோ வேலை பார்க்குறாங்க. நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னா, பப்பாளி காய் கூட்டு செஞ்சு சாப்பிட்றதுக்காக வேண்டி வாங்க போயிருந்தேன். அவங்க வந்தாங்க அப்படின்னா ஒரு வேளை அவங்களுக்கு பர்மிஷன் இருந்துச்சுன்னா அவங்கள நம்ம வீடியோவில் காட்டலாம். இதுதான் அவங்களுடைய வீடு. இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். காலையிலேயே நான் அந்த வீடியோ எடுக்கும்போது மணி வந்து 8 மணிக்கு மேலே. ஆனால் குளிர் வந்து இங்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா, அதனால் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். நான் எடுத்த வீடியோ எல்லாமே உங்களுக்காக வேண்டி பார்த்து எடுத்து நான் உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். இங்கே பனி விழ ஆரம்பிச்சிருச்சு. அந்த இலையில் இருந்த அந்த தண்ணி எல்லாமே பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சுங்களா, அதனால் அதையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி காலையில் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த வீடியோவை வந்து உங்களுக்கு எடுத்து ஷேர் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். இந்த இலை மேலே இருக்கிற அந்த தண்ணி எங்களாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. போன வருஷம் பாப்பாவுக்கு வந்து சொற்றே இல்லாமல் சமாளித்தேன். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னு தெரில.
இன்றைக்கி காலையில் பப்பாளி கூட்டு பல்லாம் விளக்கிட்டு வந்து டீ போட்டு குடிச்சிட்டு இன்றைக்கி காலையில் தோசைக்கு கூட்டு செய்யும்போது அதுக்குள்ளே இந்த ஒரு மாதிரி கட்டியாக இருந்துச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னு எனக்கே தெரியல. ஆனால் அது வெட்டுறதுக்கு என்னமோ எனக்கு மனசு வரல. அதனால் பழைய காயை எடுத்து வெட்டி நான் சமைச்சிட்டேன். பொரியல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸு, உருளைக்கிழங்கு, பப்பாளி காய் இதை 3ஐயும் போட்டு பொரிச்சிருக்கிறேன். கொஞ்சம் வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அப்புறம் எனக்கு வந்து 2 தோசை முருகலாக சுட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து நீ காலையில் பாப்பா எடுத்த வீடியோஸ். நிறைய பேர் கேட்டிங்க சிஸ்டர் உங்களுடைய சொந்தக்காரங்களுடைய வீடை காட்டுங்கன்னு. ஆனால் எங்கள் சொந்தக்காரங்களுடைய வீடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 2 மாமனாருடைய வீடை. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பார்த்தீங்களா சிஸ்டர் கான்லேருந்து எடுத்து அந்த மண் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு. இப்போ 2 நாள் தான் சிஸ்டர் ஆகுது. வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த கால்வாய்க்கு போகிற அந்த ஓட்டையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் மாமனார் வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களா, அங்கே கொஞ்சம் ஃப்ரீயானதுக்கு அப்புறமேட்டு தண்ணி போகிறதுக்கு நான் உனக்கு கால்வாய் வெட்டி தரேன்னு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய 3வது மாமனாருடைய வீடு. இது வந்து அவங்க கை காசு போட்டு கட்டின வீடு தான், ஆஸ்பரா போட்ட வீடு சரிங்களா. ஆனால் நம்ம பாட்டி தான் இப்போ வீடை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறாங்க. மாமனாரும் இங்கே கிடையாது, மாமியாரும் இங்கே கிடையாது. 2 பேருமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ காட்டுற இந்த வீடு பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் கொடுத்த வீடு. அவங்க கெட்டலை. ஆனால் பணத்தை வந்து இன்னொருத்தவங்களே எடுத்து இன்னொருத்தவங்களே நமக்கு கெட்டி கொடுப்பாங்க. அதில் வந்து நமக்கு போனஸ் காசுன்னு சொல்லி இவ்வளோன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த அமௌண்ட்டும் நமக்கு தரமாட்டாங்க. அது ஒன்று தான். இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து 2வது மாமனாருடைய வீடு. அவங்க வீடுமே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடு மாதிரியே தான். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கீழே வந்து தளம் போட்டிருப்போம், அவங்களுக்கு வந்து போட்டிருக்க மாட்டாங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது வந்து 2வது மாமனாருக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்த வீடு தான். ஆனால் அவங்களுக்குமே வீடு கட்டணும் மேலே அப்படின்னு நினச்சா அவங்க கட்டியிருந்துருக்கலாம். ஆனால் பணத்தை கொஞ்சம் அவங்க செலவு பண்ணிட்டாங்க. அதனால் மேலே வந்து மட்டப்பா போடாமல் இருக்குது. இங்கே ஒடிசாவில் நம்மளுடைய தெருவில் எல்லாருக்குமே கவர்மெண்ட் வீடு வந்துருச்சு நம்மளை தவிர. இந்த லைன் எல்லாமே நேற்றுக்கு வந்து க்ளீன் பண்ணாங்க. என்னுடைய மாமியாராக இருக்கட்டும், 2வது மாமியாராக இருக்கட்டும், பாட்டி எல்லாருமே க்ளீன் பண்ணாங்க. இவங்க வீட்டு லைனில் வந்து இவங்க க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம வீட்டு சைடில் நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் க்ளீன் பண்ணியிருக்கோம். இன்னுமே இதில் க்ளீன் பண்ணுற வேலை நிறையா இருக்குது. இதை ஏன் மாமியார் இப்படி கட் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னா இது வந்து காஞ்சதுக்கப்புறமேட்டு அதை ஒடிச்சு வச்சா அது விறகுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த இடத்தெல்லாம் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டு வீடெல்லாம் நல்லா இந்த இடத்தெல்லாம் நல்லா கூட்டி பெருக்குனதுக்கு பிறகு இந்த இடத்துல சாணியும் களிமண்ணும் போட்டு நல்லா பூசிக்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல நாங்கள் வந்து குளிர் காய்வோம். அதுக்கப்புறமேட்டு சமைக்கிறது இந்த மாதிரிலாம் இங்கே நடக்கும். இந்த இடத்துலலாம் எனக்கு கொஞ்சம் வேலைகள் இருக்குது. இந்த மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். சாணியோட எருது இது எல்லாத்தையுமே இனிமேல் தான் வீட்டுக்கு பின்னாடி தூக்கிட்டு போகணுமேவும். இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.